யாராவது கூப்பிடக்கூடாது சொல்லிடு. நீ என்ன செய்யணும்னு சொன்ன சப்புனர் அப்படின்னு சொல்லிக்கலாம். அது மாதிரி இப்ப நம்ம முதல்வரை காலின்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? அப்பா. எப்படி சொல்லணும்? அப்பா. எப்படி? அப்பா. நம்ம அரசியல் சங்கம் படத்துல அந்த சிவாஜிகளுக்கு பேச்சு வராது, ரூபாயில இருக்கு. அம்மா அப்பா. இது வாய் இப்ப அப்பான்னு படிக்கிறாங்க. அவருக்கு அது ரொம்ப சந்தோஷமா. எங்கப்பா உன்னை அப்பான்னு படிக்கிறாங்க. யாராவது கூப்பிடக்கூடாது சொல்லிடு. நீ என்ன செய்யணும்னு சொன்ன சப்புனர் அப்படின்னு சொல்லிக்கலாம். அது மாதிரி இப்ப நம்ம முதல்வரை காலின்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? அப்பா. எப்படி சொல்லணும்? அப்பா. எப்படி? அப்பா. நம்ம அரசியல் சங்கம் படத்துல அந்த சிவாஜிகளுக்கு பேச்சு வராது, ரூபாயில இருக்கு. அம்மா அப்பா. இது வாய் இப்ப அப்பான்னு படிக்கிறாங்க. அவருக்கு அது ரொம்ப சந்தோஷமா. எங்கப்பா உன்னை அப்பான்னு படிக்கிறாங்க. எல்லாரும் எங்க பொதுச்செயலாளர் கேட்டாரு. எல்லா பிள்ளையும் பெண் பிள்ளைங்களா அப்பா கற்பழிக்கிறானே அப்படின்னு கதறாங்க. அந்த குரல் உங்களுக்கு கேட்கலையா அப்படின்னு நம்ம எதிர்கட்சி தலைவர் கேட்டார் மாதிரி. எத்தனை பெண்கள் நாள்தோறும் பாத்தீங்கன்னா சரி, பத்திரிகை எடுத்தா தெரியுது, நாள்தோறும் கைப்பொழி தமிழ்நாட்டு அடக்கிறதுக்கு இந்த முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்த நான் கேட்கிறேன். ஒரு சாமானியனாக, நான் மக்களோட பிரதிநிதியாக நான் கேட்கிறேன். இதுல 200 தொகுதி ஜெயிப்பேன்னு சொல்றீங்க. எங்க எப்படி கொண்டு போடுவீங்க? இந்த அப்பாவை முதலமைச்சர் ஆக்கணும் தான். இனிமே இப்ப ஒரு இடத்துல கற்பனை, அவங்க வீட்டுக்கு வந்து கற்பழிக்கிறாங்க. இந்த ஆட்சி அவ்வளவு மோசமா இருக்கு. ஏமா விலைவாசி குறைஞ்சிருக்காமா தாயி? பாலாறும் தேனாறும் ஆட்சியில ஓடுது. விலைவாசியை கட்டுப்படுத்துவோம்னு சொன்னாங்க. எங்க ஆட்சியில விலைவாசி ஏறியது. எல்லா ஆட்சியிலும் விலைவாசி ஏறும். ஏறாத அல்ல, அது பருவநிலை மாறும்போது பயிர்கள் விளைச்சல் ஒரு பகுதியில குறையும், ஒரு பகுதியில கூடும். எங்க அம்மா அரிசி விலை கூடுச்சு. என்ன செய்யலாம்? ராஜி நீ தான் அமைச்சர், நீ வாங்க, கூட்டுறவுத்துறை அமைச்சர் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. என்ன செய்யலாம்? அம்மா எனக்கு 2 நாள் அவகாசம் கொடுங்க. 2 நாள் அல்ல, சீக்கிரமா சொல்லுங்க. விலைவாசி குறைக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை? அரிசி விலை குறையணும், அத்தியாவசிய பொருட்கள் என்ன நடவடிக்கை எடுக்கலாம்? இதாண்டா முதலமைச்சர். எங்க அம்மா கூப்பிட்டு கேட்டாங்க. அமைச்சர் எங்க செக்ரட்டரி எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசி உடனே செக்ரட்டரி சொன்னாங்க, நீங்க அமைச்சர் நாளைக்கு இதே நேரத்தில் வர்றீங்க, உடனே பார்த்து சொல்லுங்க. அடுத்த நாளே சகோதரர்களே, நீங்கள் நான் தவறான கருத்து சொல்லல, உடனே சொன்னாங்க இந்த அரிசி விலை குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம். அப்ப எங்க செக்ரட்டரிட்ட நான் கேட்டேன். செக்ரட்டரி உடனே என்ன செஞ்சாரு? ஒரு நெக்குன்னு ஒரு ஊடகத்துல ஒரு பிரிவு வரும். அது என்ன பிரிவு? அது ஒரு இது. அந்த நெக்கில பார்த்தோம்னா எந்த மாநிலத்துல என்ன பொருள் விளைஞ்சிருக்கு, எந்த மாநிலத்துல எந்த பொருள் அதிகமான பொருள் இன்னைக்கு என்ன விலை வைக்கிறது தெரியும். அதுல மேற்கு வங்காளத்துல மினிக்கிட்டு நம்ம ஊர்ல பொன்னி அரிசி மாதிரி அங்க 25 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. இது தெரிஞ்ச உடனே அம்மாட்ட போனோம். அடுத்த நாள் அம்மாவுக்கு எழுதி கொடுத்தோன்னு உடனே கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு உடனே என்ன, இதுக்கு இந்த அரிசி வாங்கணும், எத்தனை நாள்? 1 வாரத்துல கொண்டு வரணும். 4 நாள் கொடுக்கல, 5 நாள்ல கொண்டு வரணும். நம்ம விற்கணும். எங்க விற்கிறது? ரேஷன் கடையில விற்க கூடாது. நம்ம ஏற்கனவே இலவச அரிசி கொடுத்துருக்கோம், இது கொடுக்க கூடாது.